بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் சூரத்துல் பக்ராவுடைய 258வது வசனத்தில் ஒரு பகுதி வரைக்கும் பார்த்துருக்கிறோம். எஞ்சிய பகுதியை இன்றைக்கு பார்க்குறோம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மன்னர்கிட்ட போய் தாவா செய்கிறாங்க. அப்போ ஒரு காலத்தில் ஒரு ராஜா இருந்திருக்கிறார். அந்த ராஜாவிடத்தில் போய் என்ன செய்கிறார், மன்னர்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுறார். இறைவனை பற்றி எடுத்து சொல்கிறார். என்ன போவோம், இறைவன்டா யார்? அவர் என்ன செய்கிறார்னா, இறைவன் உயிராக்குவான், மரணிக்க செய்வான், அந்த ஒரு ஆற்றல் உள்ளவன் தான் இறைவன் அப்படின்னு சொன்னோன்னா இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், நான் அதை செய்வேன் அப்படிங்கிறான். அப்போ விளங்காத்தன்மை வழங்கிட்டு அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாரு. அதை தான் இன்றைக்கி பார்க்குறோம். கால இப்ராஹிம் சொன்னார்கள், இப்போ இன்னல்லாஹ யஅத்தி, அத்தாண்டா வந்தாண்ட அர்த்தம், யஅத்தின்னா வருவாண்ட அர்த்தம். ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டோம். அத்தா என்பதற்கு பின்னாடி இந்த பேயை சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் வந்தான் என்பது கொண்டு வந்தான்ற அர்த்தமாக மாறிடும். அத்தாவாக இருந்தாலும் ஏத்தியாக இருந்தாலும் சரி, அத்தாவிலிருந்து பிறந்த எந்த சொல்லாக இருந்தாலும் சரி, அத்தாபில் மாயின்னா தண்ணீரை கொண்டு வந்தான், அத்தா செய்து வந்தான் இருக்குது. அதோட பில் மாயி பில் ஹுபுசி ரொட்டியை என்று சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த அத்தா என்பது வந்தான் என்ற அர்த்தத்திலிருந்து மாறி கொண்டு வந்தான்ங்கிற அர்த்தத்துக்கு மாறிக்கிறோம். அப்போ இங்கே ஏத்திக்கு அப்புறம் பிஷம்ஸ் இந்த பே வந்திருக்கு. இந்த பே வந்திருக்கிற காரணத்தினால இந்த ஏத்திக்கு கொண்டு வர்றான்னு அர்த்தமாயிரும். ஃபைனல்லாக அல்லாஹ் ஏத்தி கொண்டு வருகிறான், பிஷம்சி சூரியனை கொண்டு வருகிறான். எங்கேருந்து கொண்டு வருகிறான்னு கேட்டால் மினல் மஷ்ரிகி கிழக்கிலிருந்து. சூரியன் உதிக்கிற திசைன்ற ஷரக்கண்டா உதித்ததுன்னு அர்த்தம். மஷ்ரிகி என்றால் உதிக்கும் திசைன்ற அர்த்தம், அதான் கிழக்கு. அப்போ இறைவன் சூரியனை கொண்டு வருகிறான் மினல் மஷ்ரிகி, கிழக்கு திசையிலிருந்து சூரியன் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. நீ கடவுளுங்கிற, நீ இறைவன் ஏன்னா இவன் இறைவன் யாருன்னு விளங்குறதுக்கு வாதம் பண்ணலை, நான் தான் இறைவன் வாதம் பண்ணுறான். அதாவது இறைவன் இருக்கிறானா இல்லையான்னு வாதம்னா அது ஒரு டைப்பில் பண்ணணும். இவர் பேசணுன்னு விளங்கிக்கிட்டார். இவன் தனக்கு இறைத்தன்மைக்கு சொந்தம் கொண்டாடுறான். எதுக்கு இந்த வார்த்தைக்கு அவர் போடுறாருன்னு கேட்டால், எல்லாம் உயிராக்குவான் மரணிக்குவான்னு கேட்டால் எங்கே அவன் சரியான ஒரு அறிவாளியாக இருந்து அவன் என்ன செஞ்சுருக்கணும்? உயிராக்குவான் மரணிப்பான்னு சொல்கிறீங்கள, நான் ஒரு பாடியை கொண்டு வர்றேன், உயிராக்கி காட்ட சொல்லுவோம் இறைவன்ட்டு, அப்படி அவன் கேட்டிருக்கணும். கேட்டிருந்தால் அல்லாவுடைய அனுமதி பெற்று அல்லா தான் இதை வாதம் பண்ண வைக்கிறான். அல்லாவை என்ன செஞ்சுருப்பான்னா அங்கே உசுராக்கி காட்டியிருப்பான். அவன் இறைவனை அறிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுறதுக்கு பதிலாக இதை நான் செய்வனேங்கிறான். அப்போ இவனுடைய இந்த மன்னனுடைய வாதம் என்னவாக இருக்குது என்று கேட்டால், தனக்கு இறைத்தன்மை கடவுள் தன்மை இருக்கிறது என்பது இவனுடைய வாதமாக இருக்குது. அப்போ அதே அடிப்படையில் இதே இப்போ நான் உயிராக்குவோம் மரணிப்பேன்னு சொன்னான்ல, அந்த மாதிரி பதிலை சொல்லாமல் ஆக்கணுமா இருந்தால் அதுக்கு தகுந்த ஒரு கேள்வியை கேட்கணும் அப்படின்னு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், என் இறைவன் கிழக்கிலிருந்து சூரியனை கொண்டு வர்றான், நீ என்ன செய்ய, ஃபத்தி பிஹா, நீ அதை கொண்டு வா. இதுலேயும் அத்தாங்கிற வார்த்தை தான் வந்திருக்குது. இது பிஹா வந்ததுனால கொண்டு வான்னு அர்த்தமாயிரும். ஃபத்திங்கிறது அத்தா ஏத்தியிலேருந்து இத்தின்னு வரும். ஏத்தியிலேருந்து அந்த ஃபே வந்துட்டதுனால அந்த ஹம்சா தேவையில்லை. ஃபத்தி நீ கொண்டு வா, பிஹா அந்த சூரியன் பெண்பாள், ஃபத்தி பிஹா சூரியனை நீ கொண்டு வா, மினல் மகரிபி மேற்கிலிருந்து கொண்டு வா, மறையும் திசையிலிருந்து கொண்டு வா என்று அவர் சொல்கிறார். இப்போ இவன்கிட்ட என்ன கேள்வி அவர் கேட்குறாருன்னு கேட்டால், இவன்கிட்ட ஏன் இப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், இவன்கிட்ட இறைவனை விளக்குறது இப்போ பிரச்சனை இல்லை, இவன் இறைவன்கிறான்ல அதை உடைக்கணும். இப்போ மேட்ரு என்ன ஆகிடுச்சு, நீ கடவுள்னு சொல்கிற, நீ நான் கடவுள்னு வர்றதுக்கு சொல்லும்போது நீ போட்டியை என்ன செய்கிற, நான் தான் கடவுளுங்கிற. அப்போ நான் தான் கடவுள்னு வாதிடுறவன்ட்டு எப்படி வாதனம்னு கேட்டால், அவனுக்கு அறைகூல் வர்ற மாதிரி தானே வாதிடுறேன்னு. அதனால் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், ஃபத்தி பிஹா அந்த சூரியனை நீ கொண்டு வா, மினல் மகரிபி
மேற்கே இருந்து கொண்டு வா அப்படின்னு கேட்டார். கேட்டால் புகித்தல்லதி கஃபர், அந்த நிராகரித்தவன் வாயடைத்து போனான். புகித்தங்கிறது அதை மஜ்ஹூலை தான் பயன்படுத்துவாங்க, வாயடைக்கப்பட்டாண்டு. பகத்தன்னு தான் வரணும், வாயடைத்து போனான்னு சொல்லி. ஆனால் பகத்தன்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த வாயடைக்கிறதுக்கு செயற்பாட்டு வினையில் தான் பேசுவாங்க. புகித்தல்லதி கஃபர், நிராகரித்தான அவன் வாயடைக்கப்பட்டான், அதாவது பேச முடியாமல் ஆயிட்டான், வாயடைக்க பதில் சொல்ல முடியலன்னு அர்த்தம். இந்த கேள்வியை கேட்ட உடனே அவன் என்ன செஞ்சுருக்கானே, அவன் அவன் இப்படி கூட கேட்டிருக்கலாம், எப்படி நான் நீ கொண்டு வா பாப்போன்னு கூட கேட்டிருக்கலாம். அப்படி இவன் கேட்க மாட்டான். ஏன்னு கேட்டால் இவன் தான் எனக்கு ஏழும்னு சொல்கிறவனாக இருக்கிறானே, இவன் நானும் கடவுள்னு வாதம் பண்ணுறவனாக இருக்கிறதுனால, இப்போ சூரியன் இப்போ வந்துக்கிட்டு இருக்கலப்பா, கிழக்கேந்து வந்துக்கிட்டு இருக்குல்ல, நீ மேற்கேந்து கொண்டு வா பார்ப்போம், அதெல்லாம் நமக்கு முடியாது. அதுதானே சொன்னப்பா, ஒன்று கொண்டு வந்து காட்டணும், கொண்டு வந்து காட்டாடி வாயை முடிக்கிறன்னு. வாயை மூடினா என்ன ஆயிரும், இவன் இறைவன் இல்லைன்னு ஆயிரும். இவன் நீ சொன்ன இறைவனை கொண்டு வாண்டு அவன் கேட்டிருந்தால் அல்லாஹ் கூட என்ன செய்யிருப்பான், அதுக்குரிய ஒரு அதிசயமாக ஏதாவது நிகழ்த்தி காட்டி இருப்பான். ஆனால் அவன் கேட்கலவன். அது மாதிரி கேட்குறதுக்கு அவனுக்கு சிந்தனை ஓடவே இல்லை. அவன் என்ன செஞ்சிட்டான், இதுக்கு பதில் சொல்லாமல் வாய்மொழி ஆகிட்டான். புகித்த, வாயடைக்கப்பட்டு விட்டான். அல்லது கஃபர, இந்த நிராகரித்தானே அவன் வாயடைக்கப்பட்டு விட்டான், பதில் இல்லாமல் போய்விட்டான். இந்த செய்தியை நபியை நீ அறியவில்லையா? அங்கே போயிடணும். அலம் தர, நபியே உனக்கு நீ கேள்விப்பட்டதில்லையா, அறிந்ததில்லையா? இப்ராஹிமிடத்தில் தர்க்கம் செய்தானே இறைவன் சம்பந்தமாக, அது உனக்கு தெரியாதா சொல்லி அந்த தர்க்கம்ங்கிறது 2 தலைப்பில் நடந்தது. 2 தலைப்பில் 2வது பாயிண்ட் ட்ராக்கை மாற்றி விட்டு அவனை தோக்கடிச்சு விட்டார் அப்படின்னு வருது. வல்லாஹு, இறைவன், லா யஹ்தி, வழிகாட்ட மாட்டான், அல் கௌமல் லாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் லாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான். ஏன் அவனுக்கு பதில் சொல்ல முடியலைன்னா, அவன் அநியாயக்காரன். அநியாயக்காரனுக்கெல்லாம் ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் தரமாட்டான். கொள்கை ரீதியான விவாதங்கள் நடக்கும் பொழுது அநியாயக்காரங்கள் வெற்றி பெற மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை சொல்லிடுறான். இது 258 வசனம். இதனுடைய தொடர்ச்சியாக 251வது வசனம். 251வது வசனத்தில் உள்ள ஒரு சாராம்சத்தை விளங்கிக்கிட்டு நம்ம அர்த்தத்துக்கு போகலாம். அதாவது கடந்த காலத்தில் இது என்ன சொல்லுதுங்கிறத அந்த கருத்தை உள்வாங்கிக்கிட்டு அப்புறம் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் செஞ்சோம்னா உங்களுக்கு மனசில் நல்லா பதியும் என்பதற்காகத்தான் இந்த வசனம் சொல்லக்கூடிய சாராம்சத்தை நம்ம உங்களுக்கு முதல் சொல்லிடுறோம். கடந்த காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் என்ன செய்கிறாருன்னு, அவர் யாருன்னு சொல்லப்படலை, ஒரு மனிதர்னு வருகிறது. இதில் சொல்லப்படக்கூடிய மனிதர் உசைர் நபின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, தப்சீர்களில் எழுதி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஒரு மனிதர் அவ்வளோதான். யாருங்கிறது நமக்கு தேவைன்னு அவளாவே சொல்லியிருப்பான். யாருங்கிறது தேவையில்லை, இந்த சம்பவத்தில் நடந்த நிகழ்வு தான் தேவை. ஒரு ஆள்னு வழங்கிட்டால் நீ போதும். அப்போ கடந்த காலத்தில் ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, ஒரு கிராமத்து வழியாக போகிறார். அந்த கிராமம் என்னவாக இருக்குதுன்னு கேட்டால் அது பாலடைஞ்சு கிடக்குது, ஒரு ஊராக இருந்திருக்கிறது. இவர் அந்த ஊரை கடந்து போகும்போது அந்த ஊரே சிதிலமாக இருக்குது, ஊரில் யாருமே காணாம். ஆனால் ஒரு காலத்தில் மக்கள் வசித்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஊரை கடந்து போகும்போது அவருக்கு மனசில் என்ன தோணுதுன்னா, இப்படி போன பிறகு எப்படி இது அல்லாஹ் உயிராக்குவான், இந்த மாதிரி அழிந்த ஒன்றை எப்படி அல்லாஹ் உயிராக்குவான் அப்படின்னு அவருக்கு மனசில் தோணுது. தோன்றியவுடன் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அங்கனுக்குள்ளே வச்சு அவரை மௌத்தாக்கிடுறான். மூத்தாக்கி எப்படி இப்போ எவ்வளோ நாளைக்கு மூத்தாக்கி போடுறான்னா 100 வருஷம். 100 வருஷம் அப்படியே ஆளை போட்டுவிட்டு 100 வருஷம் கழித்து அவரை உசுறு கொடுத்து எழுப்பி, என்னப்பா செய்தி, எம்பிட்டு நாள் நீ அந்த மயக்க நிலையில் இருந்திருப்பான்னு கேட்கும் பொழுது அவருக்கு 100 வருஷம் ஆனது அவருக்கு தெரியலை. 1 நாள் 2 நாள் இருந்திருப்பேன் அவ்வளோதான் அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லைப்பா 100 வருஷம் ஆச்சு நீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன செய்கிறான், அல்லாஹ் அவனே ஒரு ஆதாரங்களை காட்டுறான். என்ன காட்டுறான்னு கேட்டால், அவர் உணவு பானம்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறார். அந்த உணவு பானம்லாம் அப்படியே இருக்குது. 100 வருஷம் ஆன பிறகு கொண்டு போன சோறும் குடிபானமும் அதே மாதிரியே இருக்கிறது. ஆனால் அவர் ஒரு கழுதையில் ஏறி போனார். அந்த கழுதை என்னாச்சுன்னு கேட்டால் அவரை மூத்தாக்கின மாதிரி அந்த கழுதையெல்லாம் மூத்தாக்கிட்டான். கழுதையை மூத்தாக்கின பிறகு இவரை மட்டும் உசுரோடு கொடுத்து எழுப்பி பார்த்தோம்னா
அந்த கழுதை அப்படி செத்து கிடந்து மக்கி மண்ணோட மண்ணாக போய் கடைசியில் எலும்பு தான் கிடக்குது, எலும்பாக கிடக்குது. இதான்ப்பா நீ ஏறி வந்த கழுதை நேத்தப்படுத்த நேத்தான் தூங்குனி எப்படி ஆயிருக்குமா? அப்போ நான் நினச்சேன்னு சொன்னால் ஒரு இடத்துல வந்து சுத்தமாக கம்ப்ளீட்டாக கெட்டு போகிற மாதிரி ஆக்கிடுவேன். இன்னொரு இடத்துல வந்து ஒரு ஏர் கண்டிஷன் மாதிரி ஆக்கி என்ன செய்வேன், நீ கொண்டு வந்த சாப்பாடு அப்படியே இருக்குது பாரு, நீ கொண்டு வந்த சாப்பாடு அப்படியே இருக்குது, நீ ஏறி வந்த கழுதையை பாரு அப்படி இல்லை, 100 வருஷத்தில் என்ன மாறணுமோ அதெல்லாம் மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாரு நான் எப்படி உயிராக்குவேன்னு தானே கேட்டேன். இப்போ பாரு இந்த எலும்புகளாக இருக்கிற அந்த கழுதையை உன் முன்னாடி உயிராகி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கழுதையெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் உயிராக்கி காட்டுறான். அவருக்கு முன்னாடி உயிராகுது. அப்போ என்ன செய்கிறார், இறைவா உனக்கு எல்லாமே உனக்கு சக்தி இருக்குன்னு நான் விளங்கிக்கிட்டேன், நான் தப்பாக நினச்சிட்டேன்னு அவர் சொல்வார். இதுதான் அந்த சம்பவத்தினுடைய விஷயம். அதை அல்லாஹ் சொல்கிறான். அந்த வசனத்தை பார்ப்போமா, அர்த்தத்தை பார்ப்போம். அல்லது கல்லதி மர்ற கடந்து சென்றாரே அவரை போல. எங்கே கடந்து சென்றாரே? அலா கரியத்தின் ஒரு கிராமத்தை கடந்து சென்றாரே அவரை போல ஒரு செய்தி அலம் தரண்டு முதல்ல அல்லாஹ் கேட்டான்ல இப்ராஹிம் நபியுடைய சம்பவத்தை நீ அறியவில்லையாண்டு, அதே மாதிரி அடுத்த சம்பவமாக சொல்கிறான். அல்லது கடந்து போனாரே அவரை பற்றி நீ அறியவில்லையாண்டு அங்கே கொண்டே வச்சுக்கிறணும். அலம் தர கல்லதி மர்ற அலா கரியத்தின் ஒரு கிராமத்தை கடந்து சென்றாரே அந்த செய்தி உனக்கு தெரியாதான்னா கேட்டு விசாரித்து விளங்கியிருக்கவில்லையாங்கிறது கேட்குறான். அப்போ கல்லதி மர்ற கடந்து சென்றார் அலா கரியத்தின் ஒரு அல்லதின்னு தானே வருது, ஆள் பேரெலாம் வரல, ஒரு கிராமத்தை கடந்து சென்றாரேன்னு அப்படி வருது. அப்போ இவர் யாருங்கிறதே வந்து அல்லாஹ் வந்து நமக்கு சொல்லலை, ஹதீஸ்லையும் சொல்லலை. இவங்க சில தஃப்சீரில் உள்ளவங்க தான் என்ன செய்கிறாங்க, அவர் உசைர் நபின்ற இவங்களா சொல்கிறாங்க. சரி, ஒரு கிராமத்தை கடந்து சென்றார். ஒஹிய அந்த கிராமம் ஹாவியத்துன் அது வந்து வீழ்ந்து கிடக்கிறது. அலா உருஷிஹா அதனுடைய கால்கள் மீது வீழ்ந்து கிடக்கிறது, தலகுப்புற விழுந்து கிடக்குன்னு சொல்வதற்கு இந்த வார்த்தையை போடுவாங்க. ஒஹிய ஹாவியத்துன் அலா உருஷிஹா அது வந்து தலை குப்புற வீழ்ந்து அந்த ஊரை வந்து எல்லாம் தலைகீழ பிறண்டு கிடக்கிறது. கால அவர் சொல்லுகிறார், அண்ணா யுஹி அண்ணாண்டா கைஃபங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கைஃபோன்ற அர்த்தங்கிறது. அண்ணாண்டா எப்படி, யுஹி ஹாதிஹி இதனை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான், இந்த அழிஞ்சி போன இந்த கிராமத்தை எப்படி அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். ஹாதிஹி அல்லாஹ் வந்து இதை எப்படி உயிர்ப்பிப்பான். பஅத மௌத்திஹா இந்த ஊர் செத்ததற்கு பிறகு, அது அழிந்த பிறகு. ஊர் சாவாசையும் மனுஷன் தான் சாவுவான், உயிரினங்கள் தான் சாவும், ஊர்லாம் சாவாது, அழிவுன்னு அர்த்தம். பஅத மௌத்திஹா இந்த ஊர் அழிந்ததற்கு பிறகு இந்த உயிரை அந்த ஊரை எப்படி அல்லாஹ் வந்து உயிராக்குவான் பாருங்கள். இந்த சம்பவமும் அந்த முந்தின சம்பவமும் ஏறக்குறைய இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறது வைத்து இறைத்தன்மையை சொல்லக்கூடிய வசனங்கள் தான். இப்ராஹிம் நபியுடைய விஷயத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், அவருக்கு என்ன இறைவனை பற்றி பேசும்போது என்னென்ன அறிமுகப்படுத்துகிறாரு, அவன் வந்து நினச்சா உயிராக்குவான், நினச்சா மரணிக்க செய்வான்னு சொன்னார்ல. அதுவும் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது என்பது அல்லாஹ்வுடைய ஒரு சிவத்து என்று சொல்லி தான் இப்ராஹிம் நபி ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் வருது. இவர் நினைக்கிறாரு அதே உயிராக்குற விஷயந்தான், அதை செயல் வடிவம் கொடுத்து அல்லாஹ் காட்ட போகிறான். அப்போ அவர் கேட்குறாரு, அண்ணா யுஹி எப்படி உயிராக்குவான். ஹாதிஹின்னா இந்த கரியத்துன்னு சொன்னச்சில அந்த இந்த ஊரை எப்படி ஹயாத்தாக்குவான். அல்லாஹ் வந்து எப்படி ஹயாத்தாக்குவான். பஅத மௌத்திஹா இந்த ஊர் வந்து அழிந்ததற்கு பிறகு எப்படி உயிராக்குவான் என்று அவர் சொன்னார்னா வாய்க்குள்ளே சொல்லியிருப்பார். அவர் ஒரு ஆள் தானே இருக்கிறாரு, மனசில் நினச்சிருப்பார். சொன்ன உடனே அமாத்தஹு அவரை மரணிக்க செய்தான். மாத்தண்டா செத்தான், அமாத்தன்னா சாவடித்தான், அதாவது அடுத்த ஆளுகளை மரணிக்க செய்வது. அஃபால வசனம். அமாத்தஹு அவரை வந்து அல்லாஹு அவரை மரணிக்க செய்து விட்டான். மிஅத்த ஆமின் 100 வருஷங்கள் 100 வருஷம் நினைச்சிட்டான்ல, அவரை வந்து அந்த மூத்தான நிலையிலேயே எல்லாம் போட்டு வச்சுட்டான். மிஅத்த ஆமின் 100 வருஷம் மூத்தான நிலையில் எல்லாம் ஆக்கி வச்சுக்கிட்டான். அப்போ வந்து அவரை எப்படி எல்லாம் ஹயாத்தாக்குவான்றவன்னு ரிப்ளை சொல்லாமல் செய்முறை விளக்கம் கொடுக்க எல்லாம் நாடுகிறான். அங்கனுக்குள்ளே உசுராக்கி காட்டலை. அப்படியா,
சொல்லிட்டு அவரை மூத்தாக்கிட்டான். மூத்தாக்கி எவ்வளோ நாள் போட்டான்? 100 வருஷம் போட்டுட்டான். சும்மா பிறகு பாசகு, அவரை உயிர் கொடுத்து எழுப்பினான். எழுப்பி கால கேட்டான், கம் லபிஸ்த, எவ்வளோ காலம் கழித்திருப்பாய்? இப்போ எந்திரிக்கிறிய, இதுக்கு முந்தி நீ கழித்த காலம் எவ்வளவு? கம் லபிஸ்த, எவ்வளவு நாள் கழித்திருப்பாய் அப்படின்னு நல்லா கேட்குறான். கால் அவர் சொல்லுகிறார், லபிஸ்து யௌமன், ஒரு நாள் கழித்திருப்பேன், அவ் பகல யௌமின், அல்லது ஒரு நாளின் ஒரு பகுதி கொஞ்ச நேரம் கழித்திருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ 100 வருஷம் கடந்து அவருக்கு தெரியலை. 100 வருஷம் கடந்து இருக்கிறது, 100 வருஷம் நம்ம கடந்து இந்த மாதிரி இருந்திருக்கோன்னு அவருக்கு தெரியலை. என்னமோ நேற்று படுத்த மாதிரி அவர் நினைக்கிறார் காலை. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இல்லை பல், மாறாக நீ சொல்கிற தப்பு. லபிஸ்த மேத்த ஆமின், 100 வருஷத்தை கழித்திருக்கிறாய், 100 வருஷம் கழித்து இப்போ நீ எந்திரிச்சிருக்கிறாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அல்லாஹ் அவருக்கே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆதாரத்தை காட்டுறான். என்ன காட்டுறான்? ஃபந்துர், கவனித்துப்பார், இலா தாமிக்க, உனது உணவு, நீ கொண்டு வந்த உணவு இருக்குல்ல அந்த உணவை பாரு. ஓ ஷராபிக்க, நீ கொண்டு வந்த குடிபானத்தை பாரு. லம்யத்த சன்னகு, அது கெட்டு போகலை. 100 வருஷமாக அந்த இடத்துல எல்லாம் என்ன செய்கிறான்னா ஒரு ஃப்ரீசர் மாதிரி ஒரு செட்டப்பை ஏற்படுத்தி அப்படியே வச்சு காப்பாற்றுறான். உணவு அப்படியே இருக்குது. இவர் 100 வருஷம் மூத்தா போயிட்டார், இவர் பாடிக்கும் ஒன்றும் ஆகலை, அதே உசுறு தான் போயிருக்குது. இவர் வச்சுருந்த உணவை பார்த்தோம்னு சொன்னால் அது கொண்டு வந்த மாதிரி அப்படியே இருக்கிறது. ஃபந்துர் இலா தாமிக்க ஒரு ஷராபிக்க, உனது உணவையும் குடிபானத்தையும் பார். லம்யத்த சன்னகு, அது கெட்டு போகலை, அப்படியே இருக்குது. அதே நேரத்தில் ஒந்தூர், நீ பார், இலா ஹிமாரிக்க, உன்னுடைய கழுதையை பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்கிறான்? கழுதையை பார்க்க சொல்கிறான். கழுதையை பார்த்தா என்ன நடக்குதுன்னு கேட்டால் அது சொல்லலை, கழுதையை பாருன்ட்டான். கழுதை எப்படி இருந்துச்சுங்கிறத பின்னாடி உள்ளதில் வழங்க ஒளி நஜ் அலக்க, உன்னை நாம் ஆக்குவதற்காக, ஆயத்தன் லின்னாஸ், மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக ஆக்கிறதுக்காக வேண்டி இதை நம்ம செஞ்சுருக்கிறோம். ஒன்றுர் இலாமி, அந்த எலும்புகளை பார். அப்போ கழுதை எலும்பாக போச்சுன்னு அர்த்தம். கழுதையை பாருன்னு சொல்லிட்டான். கழுதைங்கனக்குள்ளே இல்லை, எதான் இருக்கிறது? எலும்பாக தான் கிடக்கிறது. ஒன்றுர் இலாமி, எலும்புகளை பார். கைஃப நுன்சி ஜுஹா, அவற்றை எப்படி நாம் திரட்டுகிறோம். சும்மா நக்குசுஹா லஹ்மன், அந்த எலும்புக்கு மேலே இறைச்சிய சதையை எப்படி போர்த்துகிறோம். சும்மா நக்குசுன்னா ஆடை அணிவித்தல்னு அர்த்தம். அதுக்கு எப்படி இறைச்சி ஆடையை அணிவிக்கிறோம். சும்மா பிறகு நக்குசுஹா, அதற்கு நம்ம அணிவிக்கிறோம், அந்த எலும்புக்கு அணிவிக்கிறோம். லஹ்மன், இறைச்சி அணிவிக்கிறோம் என்று பார் அப்படின்னு சொல்லி கழுதையை உசுரோடு எழுப்பி எல்லாம் காட்டிடுறான். படம்மாத்த பையன் அழகு, அவருக்கு இது தெளிவான பொழுது காலை சொன்னார், ஆலமு, நான் அறிந்து கொள்கிறேன், அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்து பொருள்கள் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்பதை நான் இப்போ விளங்கிக்கிட்டேன். இதுதான் இந்த சம்பவம். இந்த சம்பவத்தில் இருந்து கூடுதலாக அறிந்து கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. என்ன அடங்கியிருக்குது என்று கேட்டால், இவர் ஆள் மூத்தாயிட்டார். மூத்தாயி பூமிக்கு உள்ளக்கு அடக்கப்படலை, மேலே தான் மூத்தாயிருக்கிறார். அங்கே எடுத்தடக்க யாரும் இல்லை. எந்த இடத்துல போயிட்டு இந்த வார்த்தையை சொன்னாரோ, அல்லாஹ் எப்படி ஹயாத்தாக்குவான் என்று சொன்னாரோ அந்த இடத்துல ஆளை பாடியாக்கிட்டான். அல்லாஹ் அங்கனே கிடக்கிறாரு. எவ்வளோ நாளைக்கு கிடக்கிறாரு? 100 வருஷம் கிடக்கிறார். அப்போ 100 வருஷம் கடந்து அல்லாஹ் எழுப்பி கேட்கும்போது 100 வருஷம் கடந்தது என்பது அவருக்கு தெரிஞ்சிச்சா? செத்து போன ஆளுக்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறாங்களே, இவரும் செத்து போன ஒரு ஆள் தான். செத்து போய் பூமிக்குள்ளே அடக்கம் செய்யப்படாமல் மேல் மட்டத்தில் வேறு கிடக்கிறாரு. பூமிக்கு மேல் மட்டத்தில் அந்த பாடி கெடாமல் அப்படியே ஜனாசாவாகவே இருக்கார். அப்போ இறந்து போய் அடக்கி மண்ணோட மண்ணாக மக்கி போன ஆளுகளுக்கெல்லாம் விளங்கும்னு சொல்கிறியப்பா. இவர் செத்தார், ஆனால் என்ன இல்லை, அவர் மண்ணோட மண்ணாக போகல, மக்கி போகல, அடக்கம் படலை, மேலே தான் கிடக்கிறாரு, மேலே தான் பாடி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எவ்வளோ நாள் கழித்திருப்பான்னு நல்லா கேட்டால் அவர் என்ன சொல்லியிருக்காங்க? 100 வருஷம் சொல்லணும்ல. அவர் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? தெரியலை. எவ்வளோ நாள்னு கேட்டால் சும்மா ஒரு நாள் இருக்கும் அப்படிங்கிறார். அப்போ இறந்த பிறகு ஒன்றும் தெரியாது.
ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவர்கள் பூமிக்கு மேலேயே வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, அவங்க பாடி கெடாமல் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வச்சுருந்தாலும் சரி, அவங்களுக்கு உலகத்தில் நடக்கிற எதுவும் தெரியாது, அவங்களுக்கு நடக்கிறதே தெரியாது. அவர் எப்போ மூத்தானாருங்கிறது தெரியலை. அப்போ இது ஏகத்துவத்தை ரொம்ப நிலைநாட்டுறதுக்கு ரொம்ப வலிமையான ஒரு வசனம் இது. இந்த செத்து போன ஆட்களை கொண்டாடுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஏண்டா ஒரு மனிதரை பற்றி ஒரு நல்ல மனிதர்னு வேறு விளங்குது. நல்ல மனிதருக்கு தானே இப்படி எல்லாம் உரையாடி இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் செஞ்சு காட்டுவான். இப்ராஹிம் நபி காட்டினான்ல, எப்படி உயிராக்குவான்னு அவர் தான் கேட்டார். பறவை எப்படின்லாம் சொன்னான்ல, அப்படியாக காட்டுவதாக இருந்தால் இவர் அல்லாவுக்கு ஒரு வேண்டப்பட்ட ஒரு அடியாராகத்தான் இருந்திருக்கிறார். அப்போ இவர் அவுளியாவாக இருந்திருக்கிறார்னு வைங்களேன், அவுளியாவோ நபியாவோ ஏதோ ஒன்று ஒரு அல்லாவுக்கு விருப்பமானவராக இருந்திருக்கிறார். அப்படி இருந்திருக்கும் பொழுது இவர் மூத்தான பிறகு ஏன் ஒன்றுமே தெரியலை? 100 வருஷம் மூத்தாய் கிடந்திருக்கார்ல, எழுப்புறான்ல அல்லாஹ், அதில் 100 வருஷம் அது தெரியவே இல்லை. அல்லாஹ் நிரூபிக்கிறான், எப்படி உன் உணவை பாரு, அதை பாரு, கழுதையை பாருன்னு காட்டுறான். அப்போ அது ஒரு பெரிய தௌஹீதுக்கு உரிய இறந்தவர்கள் கேட்பார்கள்னு ஒரு லட்சம் ஆதாரத்தை கொண்டாந்து காட்டினான். சரி, இந்த ஒத்த ஆதாரத்தை வச்சு அம்பட்டும் அடித்து தள்ளிடலாம். இந்த ஒரு வசனம் போதும், இறந்துட்டால் ஒன்றும் தெரியாது, அந்த பாடி கெட்டு போகாமல் இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது, இறந்தவருடைய பாடி பூமியின் மேற்பரப்பில் வைக்கப்பட்டு இருந்தாலும் தெரியாது, ஒன்றுமே அறிய முடியாது. மூத்துன்னா ஒரு திரை போட்டாச்சு, எதுவும் அறிந்து கொள்ள இயலாதுங்கிற ஒரு பெரிய தத்துவம் இதில் அடங்கியிருக்கிறது ஒரு விஷயம். அதுபோல் இன்றைக்கி நவீன காலத்தில் உணவுகள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக வேண்டி ஃப்ரிட்ஜு, ஃப்ரீசரு இதெல்லாம் மனிதன் கண்டுபிடிச்சிருக்கிறான். அதில் ஒரு பொருளை வச்சோம்னா என்ன செய்து வச்சபடியே அப்படியே இருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். இது இப்போ மனிதன் செயற்கையாக கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் இயற்கையாகவே சில பகுதிகளில் பனிப்பாறைகளை அமைத்து அந்த பனிப்பாறைகளுக்குள்ளே சில பொருள்களை கொண்டு போய் வச்சு பாதுகாத்து தான் வந்துருக்கிறான். எத்தனை விஷயங்கள் அந்த பனிப்பாறைகளுக்கு இடையிலிருந்து எடுக்கிறார்கள். இன்றைக்கி விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சு எடுத்தாங்கன்னா அது அதே மாதிரியே இருக்கிறது. ஒரு பாடி எடுத்தாங்கன்னா அது பாடியாகவே இருக்கிறது. அப்படிங்கிற அந்த பனிப்பாறைகளுக்கு ஒரு விதமான ஒரு சக்தியை கொடுத்துருக்கான்னு விளங்குறது. ஆனால் இங்கே பனிப்பாறைலாம் இருக்கலை. ஏன்னு கேட்டால் அந்த இது குதிரை கழுதை எல்லாமே மக்கி மண்ணாக போச்சு, எலும்பு தான் கிடக்குது. அப்போ அந்த இடத்துல அந்த கிளைமேட் இருக்கலை, பனியெலாம் இருக்கலை. அப்போ கழுதையும் அவரோடு சேர்ந்து போகுது, கழுதையும் செத்துருச்சு. செத்த கழுதைக்கு 100 வருஷத்தில் என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கிறது. செத்து போன கழுதைக்கு 100 ஆண்டுகளை கடக்கும் பொழுது அதுக்கு என்னவெல்லாம் நிகழுமோ அது எல்லாம் நிகழ்ந்து இப்போ மக்கிய எலும்புகளாக தான் இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த சாப்பாடும் தண்ணியும் கெட்டு போகல. அப்போ என்ன அர்த்தம்? மனிதன் இறைவன் நாடினால் எது கெட்டு போகுமோ அந்த சில ஒரு ஏரியாவை அப்படி கவர் பண்ணி அந்த ஏரியாவில் எந்த கால மாற்றத்தினாலையும் கெட்டு போகாத ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அப்படின்றது தானே அர்த்தம். அந்த இடத்துல ஒரு ஃப்ரீசர் மாதிரி செயல்பட்டுருக்குல, சாமான் கெட்டு போகிறது மட்டும் இல்லை, 100 வருஷத்தில் இல்லாமல் போயிடுமா பொதுவாக தண்ணி. அது அப்படி கூட ஆகலையே, கெட்டு போய் புழு வச்சுக்கிறது அப்படி வர்றதுங்கிறது ஒரு விஷயம். இவர் தண்ணியை கொண்டு போனார்ல, தண்ணி 100 வருஷத்துக்கு அப்படி தண்ணியாகவே இருந்துக்கிட்டு இருக்குமா? கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிருக்குமே, அப்படியே ஆகலை. அப்போ அந்த தண்ணீர் குறையலை என்று சொன்னால் தண்ணீரை குறைய வைக்கிறது எது? வெப்பம்தான். அந்த இடத்தில் வெப்பம் தான் தண்ணியை உறிஞ்சி எடுத்துகிட்டு போகுது. அப்போ தண்ணி வச்ச மேனிக்கு இருக்கணுமாக இருந்தால் அந்த இடத்துல அந்த டெம்பரேச்சர் என்ன செய்யுது? மைனஸில் கொண்டே எல்லாம் வச்சுருந்துருப்பான். அந்த மைனஸ் டிகிரியில் இருந்ததுனால என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த தண்ணி வத்தினா தானே சூரியன் எடுத்துக்கிட்டு போனால் தானே தண்ணி குறையும். சூரியன் இங்கேருந்து ஆவியாக எடுத்துகிட்டு போய் மேகத்தில் கொண்டு போய் வச்சா தான் அந்த தண்ணி குறையும். இவருக்கு தண்ணி அங்கே குறையவே இல்லை, கெட்டும் போகலை, குறையவும் இல்லை. குறையிறதுக்கும் அந்த சூரியனுடைய வெப்பம்தான் காரணமாக இருக்குது, கெட்டு போகிறதுக்கும் அதான் காரணமாக இருக்கும். அந்த கிளைமேட் டெம்பரேச்சர் தான் முக்கியமான காரணமாக இருக்கும். அப்போ கெட்டு போகாத சில ஊசிகள் இதுகள்லாம் ஃப்ரீசரில் வைங்கன்னு டாக்டர்லாம் சொல்கிறாங்கல்ல, எதுக்காக வேண்டி வச்சமேனே இருக்குங்கிறதுக்கு தானே. சில இந்த உரை விந்துகள்லாம் இருக்குது பாருங்கள், உரை விந்துண்டு வங்கிகள் வச்சுருக்குறாங்க. அதில் மாடுகளுக்கெல்லாம் சினை போடுவதற்காக என்ன செய்வான், ஆண் மாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த விந்துகளை பாதுகாத்து வைக்கிறான். எங்கே கொண்டே பாதுகாத்து வைக்கிறான்?
ஃப்ரீசர்லான்னு வைக்கிறான். அந்த ஃப்ரீசருக்குள்ளே இருக்கும்போது அது உசுரோடவும் இருந்துக்கிட்டு இருக்க. ஃப்ரீசரில் அப்படி இறுகி போனாலும் அதை தேவைக்கு ஒரு பசுமாட்டுக்கு அதை பயன்படுத்த நினச்சான்னு சொன்னால் அதை எடுத்து அந்த ஃப்ரீசர்லேருந்து அந்த குளிரை குறைச்சி செஞ்சிட்டான்னு சொன்னால் என்ன செஞ்சிடலாம், அதை ஒரு மாட்டுக்கு ஏற்றினான்னு சொன்னால் அது குழந்தை கரு உண்டாயிடுது. மனுஷனையும் அப்படி பண்ணுகிறான், உறை விந்து மூலமாக அதெல்லாம் பண்ணுகிறாங்க. அப்போ இந்த அதிகமான குளிரை ஏற்படுத்தும் பொழுது கெட்டு போகாமல் வச்சபடி இருக்கக்கூடிய ஒரு தன்மை இப்போ மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிறான்ல. இதெல்லாம் கண்டுபிடிங்கிறான்னு சொல்லுவதற்கு கூட அல்ல அதை செஞ்சுருக்கலாம். இப்படி ஒரு தொழில்நுட்பம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு இடத்துல உள்ளது மக்கி போயிடும், ஒரு இடத்துல உள்ள மக்காமல் ஆக்க முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த டெம்பரேச்சர் சூரியனுடைய தாக்கத்தை ஒரு இடத்துக்கு வராமல் தடுத்து அதே டெம்பரேச்சரில் வைத்து அதை என்ன செய்ய முடியும், கெட்டு போகாமலும் வற்றி போகாமலும் குறைந்து போகாமலும் அப்படியே பாதுகாக்க முடியும். அப்படிங்கிறத என்ன செய்கிறது, அவர் சாப்பாடு அப்படி பார்ப்பாவும் சாப்பாடு அப்படி இருக்குது பார்த்தியா. நான் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால் ஒரு இடத்துலையே 3 வேலையை செய்கிறேங்கிறான்ல. என்ன செய்கிறான், கழுதையை மக்கி போக வைக்கிறான். அதே கிளைமேட்டில் இருக்கிற இவருடைய பாடி மக்கி போகலை. அந்த பாடி மட்டும் என்ன, ஆள் செத்து போயிட்டார், பாடி மக்கி போகலை. அப்படின்னா அங்கேயும் ஒரு ஃப்ரீசருங்கிற ஒரு நிலையை எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறான், ஏற்படுத்தி இருக்கிறான். உணவில் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதில் ஒரு விதமான செட்டிங் பண்ணி அதனுடைய அளவு குறையவும் இல்லை, அதனுடைய உணவுடைய தன்மை கெட்டுப்போகவும் இல்லைங்கிற மாதிரி பாதுகாத்து வச்சுருக்கிறான். 3ஐயும் செஞ்சுட்டு என்ன செய்யறான் பற்றி நான் யாருன்னு பார்த்தியா. இப்போ பாரு, இப்போ அதிலே அல்ல தன்னையை காட்டிட்டான். அதிலேயே ஒரு இடத்துலையே 3 விதமான ஒரு கிளைமேட்டுகளை ஏற்படுத்தி அந்த 3 விதமான வகையில் அந்த பொருள்களை பாதுகாத்து இருக்கும் பொழுது அதிலேயே இறைவன் இருக்கிறான் என்று நம்ம அறிந்து கொள்ள இயலும். ஆனாலும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இவர் நினச்சதுக்காக வேண்டி இவர் கண்ணு முன்னாடி அந்த கழுதையை உசுறு கொடுத்து காட்டுறான். இந்த பாரு, கழுதை எலும்பு கிடக்குதா, பார்த்துக்கிட்டே இரி, அந்த எலும்பு தன்னால் ஒன்று சேரும். அந்த உதிரியாக கிடந்த எலும்புகள் தன்னால் ஒன்றோட ஒன்று சேரும். எலும்பு மட்டும் சேர்ந்தால் உயிர் வருமா, வராது. எலும்பு சேர்ந்த பிறகு அதில் இறைச்சியை கொண்டாந்து நான் போத்துறேங்கிறான்ல. நீ பார்த்துக்கிட்டே இரி, இந்த எலும்புக்கு மேலே சதையெல்லாம் அப்படி விடணும், இப்படி சதைகள்லாம் கொடுக்கப்பட்டு வடிவமாகும். கடைசியில் இந்த கழுதையுடைய வடிவம் வந்துடும். கடைசியில் எந்திரிச்சு நின்றும்ங்கிறது கண்ணால் பார்க்குறாரு முட்டை. இவர் கண் முன்னாடியே செயல்முறை விளக்கமாக எலும்பு எப்படி சேர்ந்து அது உருவத்தை பெற்று எப்படி உசுராக ஆகிறது அவ்வளவையும் செய்முறை விளக்கமாக கண்ணாலே பார்க்குறாரு. அவர் கண்ணு முன்னாடியே அந்த கழுதை எந்திரிச்சவனா என்ன செய்கிறாரு, ஆக என்னடா இப்படிப்பட்ட இறைவன் நம்ம போய்கிட்டு எப்படி உயிராக்குவான்னு நினச்சோமே, இந்த தான் உயிராக்கிட்டானே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய வல்லமை அவர் விளங்கி கொண்டார் என்று இந்த வசனம் முடிகிறது. அதனால் அந்த இறைவன் நினச்சதை செய்வான். நம்ப முடியலைன்னு நீங்கள் சொல்கிற விஷயத்தை கூட அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுவான். இதுதான் நடக்கும்னு நீங்கள் ஒரு கணக்கு போடுவீங்க. அல்லாஹ் நாடினால் எது நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மாற்றுவான். இப்ராஹிம் நபியை நெருப்பில் போட்டு ஒன்றும் செய்யலையில், நெருப்பில் தூக்கி போட்டால் நெருப்புடைய வேலையை செய்யணுமா இல்லையா. அங்கேயும் டெம்பரேச்சரை கம்மி பண்ணி விட்றான்ல அல்லாஹ். போட்டதும் அந்த நெருப்பு, அதை நெருப்பை ஜில்லுண்டாக்கி விட்றானே. அந்த அவர் பக்கத்தில் உள்ள நெருப்பு மட்டும் என்ன செய்யலை, அவரை தீண்டவில்லை. அந்த இடம் பூராமே குளிராக ஆயிடுச்சுன்னு அல்லாஹ் சொல்கிறான். நெருப்புக்குள்ளே குளிர். அப்போ அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்ய முடியும்னு காட்டுறது ஒரு வல்லமையாகத்தான் இந்த ஒரு வசனம் இருக்கிறது. ஃப்ளம்மா தபையன் லஹு, அவருக்கு தெளிவான பொழுது கால சொன்னார், ஆலமு, நான் அறிந்து கொள்கிறேன், அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்து பொருள்கள் மீதும் சக்தி உள்ளவன் என்பதை நான் இப்போ விளங்கி கொண்டேன் அப்படின்ட்டு 259வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிடுறான். அடுத்து 260வது வசனம். அந்த வசனமும் அந்த உயிர்ப்பிக்கிறது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான். அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்தில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.